Hi friends, welcome to GD Law Series. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே செயல்படுற அஃபிலேட்டட் லா காலேஜஸான கவர்மெண்ட் காலேஜஸ் 15, ப்ரைவேட் காலேஜஸ் 12 இருக்கு இல்லையா. இந்த 15 கவர்மெண்ட் காலேஜஸ் உடைய ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன, இந்த இயர் 2025-26க்கு வந்து எவ்வளோ சீட் வேகன்சிஸ் இருக்குது, என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா இல்லையா, தமிழ் மீடியம் இருக்கா இல்லையா என்பதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லாக ஆள் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ராஸ்பெக்டஸ் பார்த்தீங்கன்னா 2025-26க்கு ஆல்ரெடி வீடியோஸ் வந்து 2024-25 உடைய ப்ராஸ்பெக்டஸ் போட்டிருந்தேன். ஸோ இந்த இயர் வந்து அப்டேஷன் பண்ணியிருக்காங்க. அந்த இன்ஃபர்மேஷன்லாம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் 1 by 1 ஒவ்வொரு காலேஜஸ்க்குமே வந்து ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன். ஏன்னா வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க, இந்த காலேஜில் வந்து தமிழ் மீடியம் இருக்கா, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ முன்ன போலவே வந்து ஒவ்வொரு காலேஜுக்கும் ஒரு வீடியோவை மேக் பண்ணி போடுறேன். எந்த காலேஜில் நீங்கள் அட்மிஷன் போடணும்னு நினைக்கிறீங்களோ, அங்கே ஃபெசிலிட்டிஸை பற்றியோ இல்லை கோர்சஸ் பற்றியோ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோவை வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, சென்னை டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக் கல்லூரி வந்து புதுப்பாக்கம் பட்டறைப்பெரும்புத்தூரில் என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, தமிழ் வழி கல்வி இருக்கா இல்லையா, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா இல்லையா, இது எல்லாமே வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக் கல்லூரியில் வந்து பட்டறைப்பெரும்புத்தூரை பொறுத்த வரைக்கும் 3 ஆண்டு LLB 3 years LLB கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அதே போல் வந்து LLM கோர்ஸும் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த கல்லூரியில் மொத்தமாக வந்து 963 மாணவர்களுக்கு வந்து இடம் தரதாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 years LLB ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டதில். அதே போல் பார்த்தீங்கன்னா 160 LLM மாணவர்களுக்கும் வந்து அட்மிஷன் ஆனது ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க எவ்ரி இயர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ் நல்லாவே வந்து வெல் ஃபெசிலிட்டிஸ் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதே போல் வந்து ஆடிட்டோரியமும் வந்து உங்களுக்கு வந்து ஏசியோட உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதுப்பாக்கத்தில் பார்த்தீங்கன்னா 5 years BA LLBக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே போல் வந்து LLM வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இதுலேயும் வந்து 5000 மேற்பட்ட புத்தகங்கள் லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஆடிட்டோரியமும் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2024 வந்த அரசாணையின்படி புதுப்பாக்கத்தில் வந்து 5 years வந்து 121 சீட்டும், அதுக்கப்புறம் பட்டறைப்பெரும்புத்தூர் வந்து 120 சீட்டும் வந்து கொடுத்துருந்தாங்க. அதே போல் வந்து 3 ஆண்டு சட்டப்படிப்புக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக வந்து புதுப்பாக்கத்தில் வந்து 160 சீட்டும், பட்டறைப்பெரும்புத்தூரில் 160 சீட்டும் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. அதையுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸுக்கு வந்து 200 மாணவர்களுக்கு வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் வந்து புதுப்பாக்கம் அந்த கல்லூரியினுடைய வளாகத்துக்குள்ளவே வந்து புதுப்பாக்கம் மற்றும் பட்டறைப்பெரும்புத்தூரில் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா மாணவிகளுக்குமே வந்து இருக்குது. இங்கே வந்து தமிழ் வழி கல்வி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா தமிழ் வழி கல்வி இருக்குது. இது என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதில் தமிழ் வழிக்கென தனியே தலா ஒரு பயிற்சி வகுப்பு பிரிவு செயல்பட்டு வருகிறதுன்னு சொல்கிறாங்க. ஸோ தமிழ் வழி கல்வி வந்து இருக்குது, ஒரு பயிற்சி வகுப்பு வந்து ஒரு பீரியட் வந்து இருக்குதுன்றதுன்னு உங்களுக்கு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ பட்டறைப்பெரும்புத்தூர் அண்டு புதுப்பாக்கம் ரெண்டுத்துலையுமே வந்து 3 years LLB ப்ரொவைட் பண்ணுறாங்க. 5 years BA LLB வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே போல் வந்து LLM கோர்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் வந்துட்டு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்குமே இருக்குது இன்சைட் ஆஃப் காலேஜ் காம்பவுண்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடிட்டோரியம் இருக்குது, லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து நல்ல வெல்வெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புதுப்பாக்கம் அண்ட் பட்டறைப்பெரும்புத்தூர் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சென்னையில் தான் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜ் பற்றின ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. டிரான்ஸ்போர்ட்டேஷன் பார்த்தீங்கன்னாலும் நல்லாவே இருக்குது. அவ்வளோதான். இந்த புதுப்பாக்கம் பட்டறைப்பெரும்புத்தூருடைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் காலேஜோடைய இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங்.